ஹாய் அமீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித்துமே மேக்ஸ் ப்ரொஃபஸரோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போன பார்ட்டோட எண்டிங்கில் டே வந்துட்டு உங்கள் கூட இந்த மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துருப்பான். ஸோ நீங்களும் அவங்களோட ஐ கனெக்ட் வச்சுருப்பீங்களா, அதையும் நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்துட்டு அது பிரேக் பண்ணி ஆகணும். அதாவது 2 ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா. சரி நம்ம குழப்பி விடுவோன்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்கா, ஸோ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு டே எக்ஸ்கியூஸ் மீ டே சார் அப்படின்னு விழிச்சு பார்க்குறீங்க. எழும்பல. இப்போ நீங்கள் வந்துட்டு காலில் அப்படியே தட்டுறீங்க. தட்டிட்டு என்ன சாப்பாடு எனக்கு எதுவும் தேவையில்லை. இல்லை உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ளைட்டை வாங்குறான். பட் அவனை கையில் ஸ்ட்ரென்த் இல்லை. லேப்பில் ஒர்க் பண்ணி அவனோட கை வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு சரி இங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு இப்படி காட்டுறீங்க. அப்போ வந்துட்டு அவனும் அப்படி தூக்க கலக்கத்தில் அந்த டயரில் அப்படி வந்து உட்காரான். நீங்கள் வந்துட்டு எழும்பி நிற்கிறீங்க. அவன் பார்க்குறான், நம்ம இருக்க சொல்லிட்டு எழும்பி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு அவனை உட்கார சொல்லிட்டு அவனை ஊட்டி விட்றீங்க. அப்போ வந்துட்டு என்ன இவ ஊட்டிலாம் விட்றான்ற மாதிரி வாங்கி சாப்பிட்றான். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் என்னன்னு கூப்பிடட்டும்? என்னையா? என்னென்னா சார்னு கூப்பிடவா? சார்ண்ணா அது அம்மா என்ன நினைப்பாங்க? நீ ஏதோ எனக்கு அடிமை மாதிரி வந்து அவனுக்கு பாஸ் மாதிரி தான் நினைப்பாங்க. அப்புறம் வேறு என்ன கூப்பிடட்டும்? என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிடவா? அதுவும் நல்லது தான், ஆனால் ஏதோ கிழவி மாதிரி இருக்குது. நீ வேணும்னா என்ன டேன்னு கூப்பிட்டேன். டேண்ணா உங்களையா? என்ன தானே கூப்பிட்ற? இல்லை என்னோட நீங்கள் 10 years மூத்தவங்க. ஸோ கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. ஒரு வேளை இப்போ எங்கேயாச்சும் நம்ம போகிறோன்னு வைங்க, யாராச்சும் முன்னாடி நான் டேன்னு கூப்பிட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ நீ ஒரு நிக் டைம் போய் நானா சரி வீன்னு கூப்பிட்டவா? அது என்ன வீ? இல்லை எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலோ இல்லை வீட்டில் இருக்கும்போது வீன்னு கூப்பிட்றேன். சரி ஓகே. ஆமாம் அந்த வீன்னு என்னென்னு மட்டும் சொல்கிறியா? அதுவா, எனக்கு வந்துட்டு பிடிஎஸ்னு ஒரு குரூப் பிடிக்குமா. அதில் வந்துட்டு வீன்னு ஒருத்தன் உண்டு. அவன் ஃபுல் நேம் வந்துட்டு கிம் டேங். அவன் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக ஹாட்டாக அழகாக இருப்பானா. எனக்கு அவனை தான் பிடிக்கும். அவனோட வாய்ஸு அப்புறம் அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ தான் அவனை வந்துட்டு எல்லாம் வீண் தான் கூப்பிடுவாங்க. ஸோ தான் வீண் கூப்பிட்டவா? வீண் கூப்பிட்டு ஒன்று கவனிச்சியா? அவனோட நேமும் கிம்டேயான், என்னோட நேமும் கிம்டேயான். எவ்வளோ மேட்சிங்காக இருக்குது. நேம் மட்டும்தான் மேட்சிங், பட் டிஃப்ரெண்ட் பர்சன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை வந்து கீழே போகிறீங்க. அது ஒரு தாலி கட்டின புருஷன். அவள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் ஒரு புருஷன் முன்னாடி இன்னொரு பையனை இவ்வளோ உயர்த்தி சொல்கிறான். அவன் என்ன அவ்வளோ அழகாக இருப்பான். அழகாக தான் இருப்பான். இருந்தாலும் எப்படி ஒரு மனைவியாக இருக்கிறவா எப்படி என்னை விட இன்னொரு ஆளை உயர்த்தி சொல்லலாம்? சரி இருக்கட்டும், அந்த பேராச்சு எனக்கு வச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி தூங்கிடுறான். நீங்கள் படுத்திருக்க இடத்துல தூங்கிடுறான். நீங்கள் வந்துட்டு கீழே ப்ளைட்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரும்போது கேட்குறாங்க, டே சாப்பிட்டானாம்மா? சாப்பிட்டாரு. எங்கே அவன் வரல கீழே? இல்லை ஊட்டி விட்டேன். ஊட்டினியா? ஆமாம், அவனுக்கு ஏதோ சாப்பிட்டு வேண்டான்னு தான் சொன்னான், பட் ஊட்டி விட்டுட்டேன். அது மேக்ஸ் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனாலும் நைட் சாப்பிட்டே இருக்கும் இல்லையா? அப்புறம் கிளாஸ் எடுக்கும்போது ஏதாச்சும் மயங்கி தான் விழுந்தா. சரிம்மா சரி படுத்து தூங்கு, ஓகேவா? குட் நைட் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் சரி ஓகே பாய்ங்க. அங்கே போகும்போது அப்படியே பேசி ஒரு நல்ல கப்பலானாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அவங்கள நான் கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு மேலே வந்து பார்க்கும்போது டே வந்துட்டு உங்கள் இடத்துல எல்லாம் தூங்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு சரி தூங்குறான், என்னை எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டே படுத்துருக்கிற இடத்துல படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி கண்ணை வந்துட்டு அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட ஃபேஸும் டேயோட ஃபேஸும் பக்கத்தில் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்கா. நீங்கள் வந்துட்டு திடீர்னு எழும்புறீங்க. அப்படி திரும்பி எழும்பிட்டு மூச்சு வாங்குறீங்க. பிகாஸ் அப்படி ரொம்ப கிட்ட பார்த்ததில் வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு
ஸ்டன்னிங் லுக் மாதிரி. அதாவது நீங்கள் கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, நான் ஒரு பாயாக்கும் என்னால் கண்ட்ரோலெலாம் இருக்க முடியாது, அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு நீங்கள் ஊட்டி விட்டது அப்புறம் ஐ கான்டாக்ட் அதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே நீங்கள் அடிச்சு வச்சு வந்து அப்படி உட்காந்துட்டு நீங்கள் இப்போ மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. டே வந்துட்டு சிரிக்கிறான், தூங்கலை, எல்லாம் எழுந்துட்டான், பட் அவன் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு அவன் அந்த பக்கம் எழும்பினோடனே நீங்கள் வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி இன்றைக்கி எவ்வளோ நேரமே எழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டேயோட அம்மா வந்துட்டு 2 பேருக்கும் டீ கொண்டாடுறாங்க. நீங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என்னது இன்றைக்கி வந்துட்டு உங்கள் 2 பேருக்குமே ஒரு போட்டி வருது. அதாவது என்னதுன்னா இன்றைக்கி வந்துட்டு யார் முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா டெய்லியும் டே தான் ஃபஸ்ட்டு போவான். இன்றைக்கி வந்துட்டு டே வந்துட்டு டவல் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படி ரெடியாக போகிறதுக்கு அப்படி ஸ்லோ மோஷனில் வந்துட்டுருக்கா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக வாசல் வாரது வரைக்கும் நீங்கள் சும்மா தான் இருந்திருப்பீங்க ஸ்லோ மோஷனில் வரும்போதெல்லாம். ஸோ சரி போகலான்னு சொல்லி போகும்போது நீங்கள் படக்குன்னு போய் கதவை சாத்திடுங்க. உடனே இங்கே வந்துட்டு என் சீக்கிரம் ஆடி எனக்கு டைம் ஆகுது, எனக்கு ஒரு 1/2 hour ஆகும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளேருந்து சிரிச்சிட்ருக்கீங்க. என் சரி ஓகே நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் கீழே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் போகிறான். என்ன போயிட்டான், சரி ஓகே இன்றைக்காச்சும் நம்ம கொஞ்சம் நேரமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. டீயும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரான், அவன் போகிறான், நீங்கள் கீழே சாப்பிட போகிறீங்க. அப்போது 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போது எங்கே போகிறீங்கன்னா காலேஜுக்கு போகிறீங்க. அதே மாதிரி அதே ரொட்டீனாக அந்த காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறதும் பிக்கப் பண்ணிக்கிறதும். நீங்கள் வந்துட்டு வரீங்க, அப்போது சனாலாம் இருக்கா, நீங்களும் சனா கூட பேசிட்டு அப்படியே கம்பெனியாக உள்ளே போகிறீங்க. அப்போது வந்துட்டு அந்த 4 கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்க வந்து ரேக்கிங் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு டேயும் பின்னாடி காரில் வந்திருப்பா. டேயும் பார்க்குறேன், இதுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஏனால் சுதந்திரம் இருக்க முடியாது போலே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த 4 கேர்ள்ஸுக்கும் என்ன ஸ்பெஷல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறான். அவங்க நேம் எல்லாம் என்னதுன்னா சோயா, ஐயூ, அப்புறம் ஹிமேஜின், அப்புறம் கிம்பாக்ஸு, இவங்க 4 பேரும் இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்குது அவங்க வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் போகிறாங்கன்னு. பட் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. என்னதுன்னா இப்போ தான் உங்களுக்கு அது வர ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. பிகாஸ் நேற்றுக்கு வந்துட்டு நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கும்போதே நீங்கள் எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்த பிறகும் அவன் எதுவுமே பண்ணலை இல்லையா. ஒருவேளை இந்த அராத்து பொண்ணுங்க 4 சேர்ந்து எதுவும் பண்ணா, ஐயோ நான் வேறு பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுருக்கேனே, சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு சார் நானும் ஸ்பெஷல் கிளாஸ் வரவா, எனக்கு வந்துட்டு சில டவுட்லாம் இருக்குது, அதான் தாராளமா அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்போ டே வந்துட்டு மைண்டுக்குள்ளே ஓ மேடம் பொசசிவ் ஆகுறாங்களோ, அப்புறம் அவங்கள கொஞ்சம் கூட நம்ம பொசசிவ் ஆக விட்டா அப்படி சொல்லிட்டு ஈவலாக திங்க் பண்ணிட்டு போகிறான். நீங்களும் அவங்க பின்னாடி போகிறீங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு வளைஞ்சு அப்படி கேட்குறாங்க, சார் இந்த டவுட் சொல்லிடுவாங்க அந்த டவுட் சொல்லிடுவாங்கன்னு. ஆனால் 4 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க, டேயோட சேர்த்து 5 பேரும். ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்டொமக்கெல்லாம் ரொம்ப பேன் ஆக்கி அந்த கருகிற வாசனை வந்துட்டு டே வரைக்கும் போகுது. டேயும் இதை பார்த்து சிரிச்சிட்ருக்கான், வேறு யாரில்லை நீங்கள் தான். அப்போ வந்துட்டு டேங்க வந்துட்டு எல்லாருக்கும் அவங்க வந்துட்டு பக்கத்தில் வந்திருக்காங்க. டேயும் அந்த மாதிரியே சொல்லிக் கொடுக்குறான், அவங்கள பார்த்து சொல்லிக் கொடுக்குறான். உங்களை பார்க்காம இருந்திருந்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ காண்டாகாது. பட் உங்களை பார்த்து சொல்லிக் கொடுக்கவும் உங்களுக்கு ரொம்ப காண்டாகுது. இருடி வீட்டுக்கு தானே வருவேன் அந்த மாதிரி. நீங்கள் உங்களுக்கே தெரில ஏன் ஜெலஸ் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்னால் மேக்ஸ், அதுலேயும் பிடிக்காத ஒரு சார்னால் மேக்ஸ் சார், அதாவது டே. ஸோ இப்போ உங்களுக்கு ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியல. நீங்கள் வந்துட்டு இருடி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க, பிக்கப் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. டே வந்துட்டு இது என்னது இன்னைக்கு வா இல்லைன்னா பூண்டு வெடி மாதிரி வெடிச்சிட்டே இருப்பா, இன்றைக்கி சைலண்டாக இருக்கா, ஒரு சைலண்டாக இருந்து அட்டாக் பண்ணுற ஆட்டோபாமாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் இருக்காது விட்டுட்டு அவனை ஜாலியாக பாட்டு விசிலெல்லாம் அப்படி விட்டுட்டு அப்படியே கார் ஓட்டிகிட்டு வரான். அப்போ வந்துட்டு டேயோட அம்மா தான் ரிசீவ் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்ககிட்ட அதெல்லாம் சிரித்து பேசிட்டு மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி இருக்கீங்க. அப்போ வந்துட்டு சரி ஓகே இன்றைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வேணாம்,
இன்றைக்கி தான் காலேஜில் இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சோஃபாவில் வந்து ஹாப்பியாக உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படி லேப் நோண்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு காண்டாகுது இல்லையா? ஏன்னா அவன் இதுவரை சிரிச்சிட்டே இருக்கான். அப்போ சிரித்த சிரிப்பும் இப்போ சிரித்த சிரிப்பும் ஒரே மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் லேப்டாப் நோண்டிட்டு அப்படி விசில் விட்டுட்டு இருக்கானா, இதுவரை இருந்தது இல்லையா? ஸோ உங்களுக்கு பொசசிவ் ஆகுதா? உனக்கு இந்த 4 கேர்ள்ஸோடு இருந்தோடனே இவ்வளோ ஹாப்பி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு லேப் வந்துட்டு ஆஃப் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு உங்கள் கையை வந்துட்டு அப்படி 2 கையை வந்துட்டு கழுத்தில் பிடிக்கிற மாதிரி அந்த சோஃபாவில் 2 சைடுமா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. கழுத்தில் பிடிக்கல, சோஃபா அப்படி சொல்லிக்கிட்டு அவனுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க. மேலே வந்துட்டு அப்படி சாஞ்சிருந்துட்டு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். என்னது அந்த 4 கேர்ள்ஸுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்ததுனால நீ நம்ம போய் வலிகிற, அவங்க தான் வலிகிறாங்கன்னு தெரியல, நீ என்ன போய் இருந்து கிழிச்சிருக்க. அதுவும் என்ன பார்த்து வேறு சிரிக்கிற. என்ன உனக்கு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கை எடுத்துகிட்டு இந்த தாலி இருக்குல்லையா அது வந்துட்டு காட்டுறீங்க. எடுத்துன்னு மறந்துடுச்சா உனக்கு? இவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷியால் தாங்கிக்க முடியும். இதுவே நான் போய் பேசினா வேணா பாரு. நாளைக்கு உனக்கு பிடிக்காத 4 பேர் இருக்காங்களா? பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, என்ன மாதிரி மேக்ஸ் படிக்காத 4 பேர் இருக்காங்களா? ஜிமின், ஜேகே, சுகா, ஜேகோப். நாளைக்கு வேணும்னா பாரு, அவங்க 4 பேர்கிட்டே நான் இதே மாதிரி இருந்து வலிகிறேனா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறவங்க வந்துட்டு என்னது நீ 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 நான் ஒரு சார். அவங்களும் டவுட் தானே கிளியர் பண்ணிடுச்சு. நீ அதுக்குன்னு நீ போய் அப்படி ஃப்ளர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறவங்க வந்து கையை பிடிச்சி அவன் மேலே உட்கார வைக்கிறான். பார்த்தீங்களா, அவன் மேலே இருக்கிறீங்க. இருந்துட்டு இப்போது நீங்கள் பேக்கில் போகிறீங்க, அவன் க்ளோஸாக வந்துட்டு என்னது நீ அவங்கள்ட்ட போய் வழிவலா. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு பையன், என்னால் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு. இருந்தும் நீ என்கிட்ட சீன்றல, அதுக்கு என்ன இப்போது நீ மட்டும் அவங்களோட போய் ஃப்ளட் பண்ணலையா? நான் பண்ணால் மட்டும் தப்பு, நீ பண்ணால் தப்பு இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெண்டில் போகிறீங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்னா பட்டக்குன்னு லிப் லாக் பண்ணிடுறான். நீங்கள் வந்துட்டு அவனை தட்டுறீங்க, விடு அப்படின்ற மாதிரி. அவன் வந்துட்டு நான் நீங்கள் மாட்டேனே அசைய மாட்டேனேன்ற மாதிரி விட்டுட்டு நீ வலிவியா 4 பேர் ஃப்ளட் பண்ண போவேன் அப்படின்ற மாதிரி போது ஆமாம் நான் போவேன், நான் ஃப்ளட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பியும் லிப் லாக் பண்ணுறேன்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லிப் லாக் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக போகுதா, உங்களுக்கு மூச்சு விட முடியலை. அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான். இந்த நேரத்தில் தான் டேயோட அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி வராங்களா. அப்படி இல்லைன்னா கூப்பிட்டுட்டே வருவாங்க, போய் என்ன சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்துட்டு எதுவும் சவுண்டு எதுவும் கேட்காதனால சரி கூப்பிட்டாமா சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராங்களா. வந்து பார்க்குறவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. பிகாஸ் நீங்கள் 2 இருக்க பொசிஷன், அதாவது லிப் லாக் பொசிஷனில் இருக்கீங்களா. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஐயோ நல்ல வேலை மிஸ்ஸஸ் கிம், இன்றைக்கி தான் நீ உன்னோட ஜாப் பண்ணியிருக்க, இல்லைன்னா அந்த நம்ம கூப்பிட்டு வருவேன், இன்றைக்கி கூப்பிட்டா வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் மூடிட்டு ப்ளஷ் ஆகிட்டு கீழே ஓடுறாங்க. இங்கே வந்துட்டு இன்னும் முடியலையே. திருப்பி பிரேக் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே போய் ஃப்ளர்ட் பண்ணுவேன். இல்லை பண்ண மாட்டேன். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குண்ணா இப்போ கிஸ் பண்ண? நான் தான் சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு பாய்ன்னு. கிழிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்ட வரும்போது நீங்கள் உங்கள் வாயை வந்துட்டு மூடிட்டு நீ தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி உங்கள் ஒரு விரலால் ஹெட்டை வந்துட்டு அப்படி நீக்கிட்டு நீங்கள் இப்போ மேலே வந்துட்டு அப்படின்னா தலையை கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் உங்ககிட்ட கேட்குறேன். இனி அந்த 4 பொண்ணுங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு 4 பொண்ணுங்களை கிளாஸில் ஏதாவது பொண்ணுங்களை தனியாக கூப்பிட்டு உன்னை ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறேன், அந்த கிளாஸ் வைக்கிறேன்னு சொன்னேன். என்னையும் கூப்பிட்டு அது பரவாயில்ல, ஆனால் என்னை கூப்பிட்டு வச்சுட்டு ஃப்ளர்ட் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், ஃப்ளட் கூட பண்ணிக்கோ, ஆனால் என்னை பார்த்து சிரிச்சேன்னு வச்சுக்கோ, தீந்த ஓகேவா? என்ன பண்ணுவேன், தீர்த்துருவேன். அப்போது ஃப்ளட் பண்ணலாமா ஸ்பெஷல் கிளாஸு? என்னது கேட்கல. கண்டிஷன் சொல்கிறேன், ஸ்பெஷல் கிளாஸ் தனியாக இருக்கக்கூடாது, என்னதாக இருந்தாலும் பாய்ஸ் கிளாஸ் இருக்கும்போதே ஸ்பெஷல் கிளாஸ் நடத்திடு.
அப்புறம் ஃப்ளட் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் என்னை பார்த்து வர நீ சிரித்து ஃப்ளட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன், நான் ஃப்ளட் பண்ணுவேன். ஆனால் நான் போய் கேர்ள்ஸ் எல்லாம் என் பின்னாடி வரும்போது பண்ணுவேன்ல. அப்போ நானும் ஜிமிஞ்சிக்கு ஜிஞ்சே ஹோப் அப்புறம் ஆரம் வேறு ஃபெலிக்ஸு காய் இவ்வளோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏ அப்படின்னு கூப்பிடுவேன். அவனே என்ன ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி அவனுங்கள நாளைக்கு பார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அவனுக்கு ரிப்ளாக் பண்ணிவிட்டு அவனுங்களை ஏதாச்சும் பண்ண அப்புறம் இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரை தட்டிட்டு அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ண அப்புறம் இப்படி பேசிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். நீ சொல்கிற நீ ஏதோ பையன் நான் ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ணிட முடியும் தெரியல. நான் வேணும்னா நாளைக்கே கூட போய் சொல்லலாம் காலேஜுக்கு போய். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்துட்டு சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி வச்சு ஓடுறீங்க. வந்துட்டு சரி நான் அவளை கிஸ் பண்ண ஓகே, ஒயனும் என்னை கிஸ் பண்ணாளா ஐயோ அப்படின்ற மாதிரி அவனும் ப்ளஷ் ஆகுறான், நீங்களும் ப்ளஷ் ஆகிட்டு கீழே ஓடுறீங்க. கீழே ஓடிட்டு அப்படி சாப்பிட்றதுக்கு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு டேயோட அம்மா அவங்களுக்கு வந்துட்டு சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியலை. பிகாஸ் நீங்களும் டே பண்ணது பார்த்தாங்களா. இப்போ வந்துட்டு சாப்பிடலையாம்மா ஓகே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி பார்த்து சாப்பிட்றீங்க. அது மாதிரிலாம் டேயும் பார்த்து சாப்பிட்றான். உடனே இல்லை அதுக்கு வலிக்க ஒன்றும் செய்யாது, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு மைல்டெல்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த கிஸ் வச்சு பேசுகிறாங்க. அப்போ வந்து 2 பேரும் சடனாக வந்துட்டு டேயோட அம்மா பார்க்கும்போது பார்த்துட்டேன், நீங்கள் வந்துட்டு ப்ரைவசியாக பண்ணதை பார்த்துட்டேன், நான் வந்துட்டு உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு தான் வந்தேன், பட் அங்கே இருக்கிற ஒரு சீனரி பார்த்துட்டேன், என்ன மன்னிச்சிக்கோங்க, இனி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா டோர் இருக்குது, டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க, நான் வந்ததுனால ஓகே, இதுவே வேறு யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரைவசியாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 பேரும் ஒரு மாதிரி ஆக்கிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க 2 பேருக்கா ஐயோ இனி அவங்க முன்னாடி எப்படி முழிச்சுப்பேன், ஐயோ என்ன நீ இப்படி பண்ணிட்டியோ அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ், டேயோட மைண்ட் வாய்ஸ், ஐயோ நம்ம அம்மா மேலே அசிங்கமாக போச்சு, ஐயோ நம்ம அம்மா பார்த்துட்டாங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் அந்த ஒரு அவமான நிறைந்த முகத்தோடையே மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு டோரை பார்க்குறீங்க, க்ளோஸ்லாம் பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ வந்துட்டு டே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறான். அவனே ஏன் என்னாச்சு? இல்லை அம்மா தான் சொல்லியிருக்காங்களா ப்ரைவசி முக்கியம்னு. ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சடனாக ஏதோ ரியலைஸ் பண்ணிட்டு டே பார்க்குறீங்க. டே வந்து ஸ்மைல் பண்ணுறான். சரி ஓகே பாய் ஹர்மீஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்.